பிரியமானவர்களே, தேவ தயவு கிடைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் அடிப்படையிலே நாம் பிறருக்கு தயவு காட்டும்போது, நமக்கு தேவனிடத்திலிருந்து தயவு கிடைக்கும். அதாவது அவருடைய தேவைகளை நாம் உதவி செய்யும் பொழுது, கர்த்தர் நம்முடைய தேவைகளையும் தயவு காட்டுவதை நாம் உணர முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். 2வது சங்கீதம் 119, 41, 58 வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது, தேவ சித்தத்திற்கு நம்ம ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது, தேவ தயவை நாம் கேட்க முடியும். அதேபோல 3வதாக உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் அடிப்படையிலே வேத வசனத்தின்படி நாம் நடக்கும் பொழுது தேவன் அவருடைய தயவை நமக்கு கொடுக்கிறார். ஆகவே இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த 3 காரியங்களை நாம் மனதில் வைத்து இந்த 3 காரியத்தின்படி நாம் நடப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல நம்முடைய சந்ததிக்கும் பரிபூர்ணமாய் கிடைக்கும். அந்த கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.